பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்திருக்கும் நிலையில் அவரை சந்திப்பதற்காக ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டிருந்தார். தற்போது வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பாரா என்பது தொடர்பான தகவல் எதுவும் இன்னும் உறுதிப்படுத்தப்படாமல் இருக்கிறது. தற்போது வரைக்கும் நேரம் ஒதுக்காததால் தேனி பெரியகுளத்தில் உள்ள இல்லத்தில் ஓ பன்னீர்செல்வம் காத்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருவருமே பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக நேரம் கேட்டிருந்த நிலையில் நேற்று இரவே பிரதமர் மோடியை எடப்பாடி பழனிசாமி திருச்சி விமான நிலையத்திலேயே சந்தித்து பேசியிருக்கிறார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை பிரதமர் மோடி சந்திப்பாரா, சந்திப்பதற்கான அனுமதி கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 2026 தேர்தலை மையமாக வைத்தும் பிரதமர் மோடியின் தமிழக பயணம் பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்திற்கு பிறகு இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரோட் ஷோவும் செல்ல இருக்கிறார். அதற்கு முன்பாக ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது இந்த தமிழக பயணத்தின் முடிவில் ஓ பன்னீர்செல்வத்தை பிரதமர் மோடி சந்திப்பதற்கான நேரம் ஒதுக்குவாரா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சார்லஸ் இணைந்திருக்கிறார். சார்லஸ், பிரதமர் நரேந்திர மோடியை நேற்றைய தினமே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருந்தார். ஓ பன்னீர்செல்வமும் சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருக்கிறார். தற்போது வரைக்கும் நேரம் ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. என்ன விவரம் சார்லஸ்? சரியாக காலை 11 மணிக்கு நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலைக்கு இன்னும் சிறிது தூரத்தில் இந்த நட்சத்திர விடுதி இருக்குது. அதில் தான் பிரதமர் மோடி தங்கியிருக்கிறார். அங்கிருந்து அவர் சாலை மார்க்கமாக திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்துக்கு செல்வார். முன்னதாக நேற்று இரவு தூத்துக்குடியிலிருந்து பாரத பிரதமர் திருச்சி விமான நிலையம் வந்த பொழுது அவரை வரவேற்பதற்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் நேரடியாக அவர் மற்றும் வேலுமணி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் அவரை வரவேற்றார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக தூத்துக்குடியில் தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் பிரதமரை சந்திக்க 5 நிமிடம் நேரம் ஒதுக்கீடு செய்ய கேட்டிருந்தார். அதற்கான நேரம் ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை. அவர் பார்ப்பதற்கு வரவேற்பதற்கான அனுமதியும் கொடுக்கப்படவில்லை. இன்று பார்ப்பதற்கான நேரம் என்பது ஒதுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. ஏனென்றால் காலை அதற்கான சாத்தியமில்லை என்பது தெரிந்துவிட்டது. ஏனென்றால் 17 பேர் மாவட்ட நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியோடைய திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமே உள்ளே 17 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் காலை 8:30 மணிக்கு முறையாக முழுவதுமாக அவர்கள் சோதனை செய்யப்பட்டு அவர்கள் நட்சத்திர விடுதியில் உள்ளே பிரதமரை சந்திப்பதற்கு காத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 11 மணிக்கு பிரதமர் நட்சத்திர விடுதியிலிருந்து புறப்பட்டு சென்று விடார். இதுவரை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே சந்திப்பதற்கு எவ்விதமான நேரமும் ஒதுக்கப்படவில்லை. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. இங்கே ஏனென்றால் வேறு யாரும் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை என ஏற்கனவே தெரிவித்திருக்காங்க. நேற்றே 17 நபர்களுடைய பெயர் பட்டியல் என்பது வெளியிடப்பட்டது. நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த சாலை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக திருச்சியில் அவர் செல்லக்கூடிய விமான நிலையம் வரை செல்லக்கூடிய சாலைகள் அனைத்துமே காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. நட்சத்திர விடுதி பிரதமருடைய சிறப்பு பாதுகாப்பு படையினர் எஸ்பிஜி அவர்கள் கட்டுப்பாட்டிலும் இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் இதுவரை வருவதற்கான வாய்ப்பும் இல்லை. என்றால் அவர் பெரிய குளத்தில் இருக்கிறார். சந்திப்பதற்கான நேரம் கொடுக்கவில்லை. ஒருவேளை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வருவார் என்ற தகவல் முதலில் வெளியானது. ஆனால் அங்கு கூட அவர் வருவதற்கான வாய்ப்பில்லை என்று தற்பொழுது தெரிந்துவிட்டது. அங்கேயும் அவர் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கும் வாய்ப்பில்லை. நேற்று எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் விமான நிலையத்தில் 5 நிமிடம் பிரதமரை வரவேற்றுவிட்டு உடனடியாக அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டார்கள். விமான நிலையம் வரை பிரதமர் செல்லக்கூடிய சாலையில் அதிமுகவுடைய கொடிகள் வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் பெரிய பதாதைகள், ஃபிளக்ஸ் போர்டுகளும் வைக்கப்பட்டுள்ளது பிரதமரை வரவேற்பதற்கு. ஒட்டுமொத்தமாக இந்த சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களை ஏராளமானோர் அவர்கள் இந்த பொதுமக்கள் மற்றும் அனைவரையும் கண்டோன்மெண்ட் பகுதியில் இருந்து 3 இடங்களில் ஒத்தக்கடை, அதேபோல் தலைமை தபால் நிலையம் தாண்டி சுப்பிரமணியம் பகுதியிலும் அவர்கள் வைத்திருக்காங்க. பிரதமரை வரவேற்பதற்காக அவர்கள் அனைவரும் இப்போ தற்போது அங்கே கூடியிருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. சரியாக 11 மணிக்கு நட்சத்திர விடுதியில் இருந்து பிரதமர் மோடி நேரடியாக பன்னாட்டு விமான நிலையத்துக்கு சாலை மார்க்கமாக புறப்பட்டு செல்வார். இதுவரை ஓ பன்னீர்செல்வத்தை சந்திப்பதற்கு பிரதமர் மோடி தரப்பிலிருந்து நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதன் பிறகு இந்த சந்திப்பு நிகழுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்லஸ்.